கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:22 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உமோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உமோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பேரின்ப கடலிலே ஓய்வேந்து மூழ்கனாம், பேரின்ப நதியிலே ஓய்வேந்து மூழ்கனாம், துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனாம், உம்மை துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனாம். மறுரூபமாக்கிடாம் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடாம் மகிமையின் மேகமே, உமுக சாயலை உருவாக்கும் தெய்வமே, உமுக சாயலை உருவாக்கும் தெய்வமே. கொடியாக படரானாம் அந்தன் நிழலிலே, கொடியாக படரானாம் அந்த நிழலிலே, மடி மீது தவளனாம் மழலை குழந்தை நான், மடி மீது தவளனாம் மழலை குழந்தை நான். ஐயா நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயா நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம், அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். நாளைக்கு நான் காலையில் ஊருக்கு போறேன். அதில் காலையில் செய்தி இருக்காது. குறிப்பாக ஆரோக்கியராஜ் பிரதருக்காக சொல்றேன். போயிட்டு இருக்கும்போது அவர் என்னை தேடுவார். ஸோ நாளை கழிச்சு செய்தி உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரவேலே, ஆண்டவர் அழைக்கிற இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்திலும் மணாளத்தினாய் இருந்தாலும் அவர்கள் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரடும். சரி, இதுல நம்ம முதல்ல பார்க்கிறது மணல் அத்தைடையாக சாண்ட். சாண்ட், ஆமோஸ், AMMOS. இது வந்து இங்கே மேல கோடு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமோஸ், ஆமோஸ், சாண்ட், மணல் அத்தனையாக. மணல்ங்கிறதுல ஒரு வித்தியாசமான மணல் உண்டு. ஒரு மண் களிமண் அப்படின்னு ஒரு மணல் இருக்கும். அந்த களிமண்ங்கிற மணல் ஒட்டும். ஆனா கடற்கரை மணல்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தமா இருக்கும். நீங்க காலை வைங்க, அதில் ஸ்மெல் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அது ஒட்டாது. குட்டி குட்டியா இருக்கும். சரி, ஆமோஸ், ஆமோஸ்ங்கிறது புதிய ஏற்பாட்டில் நான் எங்களுக்கு எழுதியிருக்கேன். இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்லியிருக்கிற ஒரு உவமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 7வது அதிகாரம் 26வது வசனம். 7:26. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை தன் வீட்டை மணல் மேல் அமான் மேல் கட்டின. அமான், ரைட். இப்ப
இத அநேகர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது கண்மலை இயேசுன்னு சொல்லி. அது கிடையாது. இது கண்மலையாக இயேசு கிடையாது. இயேசு கண்மலை தான் இல்லை நான் சொல்ல மாட்டேன். இந்த கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோம். 24 ஆகையால் கனெக்ஷன் சொல்றாரு. அந்த பரலோகத்தில் பிரவேசிக்கிறது சொல்லிட்டு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவள்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினா புத்தியுள்ள மனுஷன் ஒப்பிடு. இந்த கண்மலைங்கிறது ஸ்ட்ராங் பவுண்டேஷன், அவ்வளவுதான். இது ஸ்ட்ராங் பவுண்டேஷன். கேட்கிறான் செய்யாது இருக்கிறவன் கண்மலையே கிடையாது, மணல், அதாவது ஆமோஸ். சோ இங்க இயேசு நான் கண்மலை என் மேல் அப்படின்னு சொல்ற வார்த்தையின் மேல் கட்டுறாங்க, அவ்வளவுதான். பாருங்க இங்க எந்தெந்த டைரக்ஷன் வருதுன்னா, மழை சொரிகிறது, பெரும்பெல்லாம் வருது, காற்று அடிக்குது, அந்த வீடு போதையும் அது விழவில்லை. ஏன் விழவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வார்த்தையின் மேல இருக்குது. சரி, இது நம்ம பாக்குறது. இன்னொரு வார்த்தையும் சேர்த்து பார்ப்போம். ரோமர் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல இப்ப நம்ம பார்த்த சேம் டிட்டோ 9:27 அல்லாமலும் இஸ்ரேல் புத்திரருடைய இலக்கம் நம்பர். பாத்தீங்களா, இங்க நம்பர்னு சொல்லிட்டாரு. அதப்ப பைபிள் ஒன்னுல இருந்து இன்னொரு பார்க்கும்போது ஒரு பெட்டர் வெளிச்சம் கிடைக்கும். நம்பர் சமத்துவத்தின் மனத்தில் இருந்தாலும் மீதியார்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். நேற்று ஒரு நபர் என்னை பார்க்க வந்தார். அவருக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் இருந்துச்சு. நான் சொன்னாரு, அப்புறம் சொல்றாரு, சார் நீங்க எந்த இயேசுவை கும்பிடுறீங்களோ அதே இயேசுவை தான் நான் கும்பிடுறேன்னு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். எம்ஏ, பிடி, பிஹெச்டி என்னென்னமோ சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரியல. என் வாழ்க்கையில கவலை சோகம், எனக்கு இதுவரை ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை. நான் என்ன பேசினாலும் என்னை மடக்கிறாரு. அது நீங்க கொரோனாவில் நீங்க சாகல இல்லைங்க, செத்து போயிருக்க வேண்டியதான் சார், நான் இம்சை இல்லாமல் இருந்திருப்பேன். ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் சொல்றாரு, இப்பெல்லாம் எனக்கு இயேசு மேல ரொம்ப கோபம் சார், ரொம்ப பார்ஷியாலிட்டியா இருக்கார் சார், என்ன அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, உங்களை பிடிக்குது. அந்த வார்த்தைக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. அந்த வார்த்தைக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாதனால அவர் வாழ்க்கையில சோகத்துக்கு மேல சோகம், எல்லா டைரக்ஷன்ல வருது. அமோன்ங்கிற ஒரு மண் தான் அவர் வாழ்க்கையில இருக்கு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 11:12. 11வது அதிகாரம் முழுவதும் நம்ம விசுவாசத்தின் அறிக்கையை பார்க்கிறோம். 12வது வசனம். ஆகையால் ஆனபடியினால் சரீரத்தில் செத்தவன் என்று எண்ணத்தக்கதாகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அங்க என்ன பார்த்தோம், இங்க பறந்தாங்க. நம்ம பார்த்தாச்சு. ஆமா சரி. ரெண்டாவது பார்க்க போறோம், கடலுக்கு யாம், யாம் ஆமோன் ஒரே தான், ஸ்ட்ரைட் தான், அதுல ஈட்டு இருக்கணும். இது ஏ மேல யாம் யாம் ஒய் ஏ ஒய் ஏ யாம். இதுக்கு இவர் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, பாடி ஆஃப் வாட்டர். இது சிருஷ்டிப்புல முதல் முறையாக நம்ம யாம பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அவர் பெயர் கொடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் பேர் கொடுக்கிறாரு. அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருப்பார். இது இவரைய வார்த்தை. சரி, இந்த கிரியேஷன்ல ஆண்டவர் இது எல்லாத்தையும் எதுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காரியத்தில் இருந்தாலும் ஒரு எல்கைக்காக இதை வச்சிருக்கிறார். எல்கை பார்டருக்காக வைக்கிறார். யோசுவா 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, நான் உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிற இடத்தை எப்படி காட்டுறாருன்னா, யோசுவா 1வது அதிகாரம் வனாந்தரமும் இந்த லிபனோன் தொடங்கி ஆய்ப்ராத் நதி எனும் பெரிய நதி மட்டுமல்ல, சூரியன் அஸ்தமிக்கிற திசையிலான பெரிய சமுத்திரம் வரைக்கும். பெரிய சமுத்திரம், அந்த பெரிய சமுத்திரம் என்ன அப்படின்னு மெடிட்டேரியன் கடலா தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய
சமுத்திரம். சரி, நம்ம யாம் பார்த்தாச்சு, அமாஸ் பார்த்தாச்சு, யாம் பார்த்தாச்சு. இப்ப அழிவு. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம வசனத்துக்குள்ள போயிடும். 10வது அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணல் சிறையாக இருந்தாலும் அது மீதியானவர்கள் மாற்றுங்க. தீர்மானிக்கப்பட்ட அழிவு. அழிவுங்கிறதுக்கு கன்சியூம். அழிவுனா கன்சியூம். இதுக்கு என்ன அப்படின்னா கலாஷ். கலாஷ். KALAH. கலாஷ். கலாஷ் ஆயிடுச்சு. கலாஷ். KA மேல ஒரு கோடு, LA மேல ஒரு கோடு, SH. கலாஷ். அழிவு. முடிஞ்சிருச்சு. பினிஷ். பெரிஷ். அழிவுச்சு. இதுக்கு இன்னொரு வழக்கம், எண்ட் ஆஃப் அ ப்ராசஸ். இஸ்ரேல் மக்கள் பறக்கிறாங்க, பயங்கர பெருமை இருக்கு, நாங்க இஸ்ரேல் சொல்லி. ஆனா அவங்கள அநேகரை அழிச்சுக்கிட்டே வர்றாரு, அழிச்சுக்கிட்டே அவங்க பெரிஷ் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் மாத்திரம் இருக்காங்க. இந்த பினிஷ்ங்கிற ஒரு வார்த்தை அழிவுங்கிறது மட்டும் கிடையாது. இதுக்கு என்னன்னா முடிவு, எண்ட். அந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு கலாஷ். கலாஸ் ஆயிடுச்சு. கலாஷ் முடிஞ்சிருச்சு. தண்ணீர்கள் முடிஞ்சு போச்சுங்க. வாட்டர் ஓவர். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துல, துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழிந்த பின்பு. செலவழிந்த பின்புன்றா நம்ம காசை கொடுத்து செலவழிக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன் பண்றவரு முடிந்ததுங்கிறதுக்கு செலவழிந்து முடிந்ததுங்கிற. ஆனா அது என்னதான்னா முடிஞ்சிருச்சு. ஓவர். சரி, ஒரு நெருக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன். எஸ்ஐயா 1வது அதிகாரம் 28வது. எஸ்ஐயா 1:28. துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாக நொறுங்குண்டு போவார். இதான் நம்ம பார்க்கணும். டிஸ்ட்ரக்ஷன். அப்புறம் அந்த துரோகிகளும் பாவிகளும் இருக்க முடியாது. கர்த்தரை விட்டு விலகுகள் நிர்மூலமாவார்கள். எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க. சரி, கடைசியா ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஓவர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோ ஒரு ஹியூப்பர். ஹியூப்பர்னால மேல போகுது. ஓவர். HUPR. அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது. இது கிரேக் வார்த்தை. பாரிஸ். பாரிசியோ. பெரி. PERIS. பெரிஸ். அடுத்து ஒரு எஸ் போட்டிருக்காங்க. SEUO. பாரிசியோ. ஹியூப்பர் பெரிசியோ. ஓவர்ஃப்ளோ. நம்ம அடிக்கடி பார்க்கிற ஒரு வார்த்தை. அந்த ஓவர்ஃப்ளோங்கிறத நம்ம பல முறை ஒரு சந்தோஷத்தோடும் ஹாப்பியாக பார்த்திருக்கிறோம். எங்க பார்த்திருக்கிறோம்னா, சங்கீதம் 23வது அதிகாரம், நம்முடைய ஃபேவரட் சங்கீதத்துல 5வது வசனம். என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியம், என் தலையை தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓவர்ஃப்ளோ. நிரம்பி வழிகிறது. ஓவர்ஃப்ளோ. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி ஆசிரியக்கிறார். அது அவருடைய எடுத்த தீர்மானம். அவருக்கு ஏசாவை பிடிக்காது, யாக்கோபை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அப்ப யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அது ஓவர்ஃப்ளோ வந்துட்டு இருக்கு. யாக்கோபு வரும், யாக்கோபு சந்ததி வந்துட்டு இருக்கிறோம். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், ஏசா திரும்பி போறான். செய்கிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏசா நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா யாக்கோபின் சந்ததியை கடைசி வரை பார்க்கலாம். காரணம் ஹியூப்பர் பாரிசியோ. ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசனம். ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு. ஓவர்ஃப்ளோ. மீறுதல் நினைச்சது அப்படி பெருகி வந்துட்டு இருக்குது. பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, எது சரி எது தவறுன்னு சொல்லுது. தாய் தகப்பனை தூஷிக்கிறவன்
டிஸ்ட்ராய் ஆயிடும், அழிச்சுவாங்க. விபச்சாரம் ஒரு பாவம்ன்றது ஒரு நியாயப்பிரமாணங்கிற சட்டம் சொல்லிச்சு. அதான் அது எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தது அப்படியே இருந்தும் பாவம் பெருகின, ஓவர்ஃப்ளோன இடத்துல கிருபை அதிகமாக பெருகிச்சு. எல்லாமே ஹைப்பர் 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 சூப்பர் 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 மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்டுங்கிறதுலாம் இதுல இருந்தா வந்துச்சு. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், நம்பரிங் வச்சிருக்கார். எனக்கு இந்த வருஷம் வரை எனக்கு வாழ்றதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அந்த வருஷம் வரை எனக்கு அவர் கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார், கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னைக்கு அவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் நிற்கிறாரோ, கிருபையை நிப்பாட்டிட்டு அப்படியே கொண்டு போயிடுவாரு. இதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். சரி, இன்னொரு வார்த்தை மட்டும் பார்த்து இதை நம்ம முடிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4வது வசனம், 7:4. இந்த பரிபூரணம்ங்கிற வார்த்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே சேட் காரியமா வருதுங்க. எது பரிபூர்ணம், எது சூப்பர் பாரிசியோ இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது அதிகாரம் மிகுந்த தைரியத்தோடு சூப்பர் பாரிசியோடு உங்களுக்கு பேசுகிறது. மிகுந்த தைரியத்தோடு உங்களை பொறுத்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறது. மிகுந்த தைரியம், மிகுந்த மேன்மை பாராட்டு. ஆதலால் நிறைந்திருக்கிறேன். அங்கேயும் சூப்பர் பாரிசியோ நிறைந்திருக்கிறேன். உங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரம், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்தில் நாங்க என்ன ஆகணும்? சேட் ஆகணும். ஆனா நாங்க எப்படி இருக்கிறோம்? பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து வருகிறோம். 10வது அதிகாரம் 22வது வசனத்துல, தீர்மானிக்கப்பட்ட அழிவு. தீர்மானிக்கப்பட்ட அழிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது காட்ஸ் பிளான். இந்த காட்ஸ் பிளான் தீர்மானங்கிறது எப்ப எடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவங்களுக்கு இது மேசியாவின் சங்கீதம்னு சொல்லி இருக்கிறேன். அந்த மேசியாவை குறித்து அந்த ஒரு தீர்மானத்தை வச்சிருக்காரு. 2:7, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய நேசகுமாரன், நான் உன்னை ஜனிப்பித்தேன். இந்த நேசகுமாரன்கிற ஒரு 2வது திருத்துவத்தின் கடவுள் உண்டாக்கப்பட்டத ஒரு தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானம் அடுத்த அந்த தீர்மானம் எங்கே போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 22வது அதிகாரம் 22 தீர்மானிக்கப்பட்ட காட்ஸ் பிளான். அழிவு, டிஸ்ட்ரக்ஷன் வரும். மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ, காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நாங்க உட்கார்ந்துருப்பேன், இந்த வார்த்தையை சொல்லுவேங்கிறது தீர்மானிக்கப்பட்ட வார்த்தை. இதை யாராலையும் மாற்ற முடியாது. யூதாஸ் காரியத்து 3 வருஷம் ஆண்டவரோட கூட இருந்தான். ஆனா பரதேசுக்கு போனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதாஸ் காரியத்துக்கு கல்லன் போகும். அப்ப இந்த தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படி கொண்டு போவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக்ஸ் பண்ணிட்டாரு. நீ மனம் திரும்பினா அவர் மனம் திரும்புறாரு. சரி, மீதியான ஒரு கூட்டம் அப்படின்னு இருக்குது. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 6வது அதிகாரம் 13வது வசனம். 6:13. ஆனாலும் அதுல இன்னும் ஒரு 10ல் 1 அதன் திரும்பவும் நிர்மூலமாக்கும். கர்வலி மரமும் அரசமும் இலையேற்று பண்ண பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரம் பரிசுத்த வித்தாயிருக்கும். இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் கொடுத்திருக்காரு. செடிகளை வளர்க்கறது. நான் இந்த டிசம்பர் மாசம் திருவனந்தபுரம் போயிருந்தேன். அப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர், என்னுடைய முனைவுடைய சித்தி பையன், அவன்கிட்ட செண்பக பூ பத்தி ஒரு டாபிக் வந்துச்சு. நான் கேட்டேன், தம்பி இந்த செண்பக மரம் கண்ணு கிடைக்குமா? சேட்டா சேட்டா அதுக்கு கண்ணெல்லாம் தேவையில்லை, கொப்பை வெட்டி வச்சாச்சுன்னா வந்து இங்க இருக்கு பாருங்கட்டு உடனே ஒரு ஆள் இருப்பான்.
அந்த கொப்பை வெட்டினா ஒரு 4-5 கொப்பை வெட்டி கொடுத்தான். எனக்கு சின்ன ஒரு சந்தேகம், இந்த கொப்பை எப்படியா வரும்ட்டு. ஆனால் அதை ரெகுலராக நான் அதை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி தெளித்து ஒரு 2 மாதம் கழிச்சு சின்னதாக ஒரு தளிர் வந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 4 மாசத்துல செண்பகப்பூ ஒரு குச்சி வச்சு அது பூ பூத்துருச்சுங்க. நான் என் மனைவிட்ட சொன்னேன், ஏமா இது என்ன தெரியுமா, என்ன இது ஆரோனுடைய கோலுமா, தழுத்துருச்சு பார்த்தியா, பூ பூத்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் சொல்லல. ஆனா அந்த நேரத்துல இது கூடால கொஞ்சம் மல்லிகை பூலாம் என் மனைவி வாங்கி சரி இதே வரலாற்றுக்கு வச்சு ஒரு செடி மட்டும் பட்டு போச்சு. அதை நான் வெளியில ஒரு தூரமா வச்சிருந்தேன். எந்த இலையுமே இல்லை, எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சிச்சு. ஒண்ணுமே அதை பத்தி யோசிக்கல. ஒரு 4 நாளைக்கு பார்த்தா அதுல இருந்து ஒரு இது நல்லா சட 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 முளைச்சு வருது பாருங்க. எல்லாம் வெளியில எல்லாம் காஞ்சி போச்சு, ஒரு பச்சை கூட இல்லை. இதை தூக்கி போடணும்னு நினைச்சு ஒரு ஓரமா வச்சிருக்கேன். ஆனா ஆண்டோட கிருபைனால மழை பெய்யற இடத்துல அது இருக்கு. மழை பெஞ்சி அடியில இருக்கிற வேறு உயிரோட இருக்கிற இப்ப பாருங்க. இது இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 13 ஆண்களும் அதன் இன்னும் 10ல் 1 பங்கும் அதில் திரும்பவும் நிர்மலம் எல்லாத்தையும் இருக்கிறார். கர்வாலி மரமும் அரச மரம் இலை அற்று போன பின்பு அவர்களின் அடிமரம் இருப்பது போல இருக்கும். அதன் அடிமரம் பரிசுத்த வித்தார். எனக்கெல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த கண்களுக்கு முன்னாடி காட்டுகிறார். இது நான் செய்து காட்டுகிறேன். இந்த கிளை அடிமரம் வேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 15வது அதிகாரம் 1 வசனம். நான் திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். இதுல 4 நிலைத்திருங்கள். அபாய்ட். அபாய்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தில் இருக்க கிளை அதோட அட்ராக்டா இருந்தா மட்டும் போதும். அந்த வேருக்கு தான் என்ன வேலைன்னா பல இடத்துக்கு போகணும், இப்படியாவது தண்ணியை கொண்டு வரணும், அந்த தண்ணியை மேலே ஏற்றணும், அதுல போட்டோ சிந்தசிஸ் பண்ணணும். இதெல்லாம் செய்ய வேண்டியது வேலை மரத்திற்கு. இந்த கிளை மாத்திரம் அதுக்கு என்ன செய்யணும், அது கனி கொடுக்கணும். நீங்க கனி கொடுக்கலன்னா ஆண்டவர் வெட்டி போட்டுருவார். அது யோசனையே கிடையாது. சரி, இப்ப இங்க பிரச்சனை என்ன, ஏன் ஆண்டவர் நிர்மலமாக்குறார், பிரச்சனை என்ன? காஸ் ஏசாயா 6வது அதிகாரம் 10வது. ஏசாயா 6:10. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களிலே காணாமலும் தங்கள் காதுகளிலே கேளாமலும் தங்கள் இருதயங்களே உணர்ந்தும் குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுப்பாக்கி அவர்களை காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன், வேணும்னா எழுதிக்கோங்க. மத்தேயு 13:14. மத்தேயு 13:14 இதே வசனம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ற. மார்க்கு 4:12. மார்க்கு 4:12. லூக்கா 8:10. லூக்கா 8:10. யோவான் 12:40. யோவான் 12:40. அப்போஸ்தலர் 28:26-27. ரோமர் 11:8. எல்லாத்திலையும் ஒரே வசனத்தை ஆவியார் எடுத்து எழுதுறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இதான் நடக்குது. அந்த வார்த்தைகள் காதுக்குள்ள போகாது, இருதயத்தை மேல ஒரு கொழுப்பு அடைச்சிக்கிச்சு செய்ய முடியாது. மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும். 13:15. ஆண்டவர் விதையை குறித்து சொல்றாரு. இந்த ஜனங்கள் கண்களிலே காணாமலும் காதுகளில், இந்த ஜனங்கள் அப்படின்னா யார் சொல்லுங்க? இஸ்ரேல் மக்கள். அன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட டிராவல் பண்றாங்க. யூதாஸ் காரியத்தையும் சேர்த்து தானே சொல்றேன். இருதயத்திலே உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க இருதயத்தை கொள்கு காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்ள இருப்பது உங்கள் காதுகள். இப்ப நமக்கு அடிட்டானது பாருங்க. உங்கள் காதுகள், உங்கள் கண்கள் காண்கிறது, உங்கள் காதுகள் கேட்கறதுனாலே அவர்கள் பரிசுத்தமா இருக்கு.
பாக்கியமுள்ள காதுகள். இது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றதுக்கு காரணம்னா சந்ததியை பார்க்கிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் 18வது 8:18, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஏசாயாவுக்கு ஒரே சந்தோஷம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேல் அடையாளங்களும் அற்புதமாக இருக்கும். இந்த வசனத்தை எபிரேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷனாக வந்தது ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் நம்ம பார்க்கணும். இப்ப மாமிசமாக வருகிறார். ஏன் வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க பாயிண்ட், அவர் மாமிசத்துல வந்தா தான் சாத்தானை அழிக்க முடியும். ஆனா அதற்கு முன்னாடி 14 வசனத்துல ஆதலால் பிள்ளைகள் 13 வசனம், நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்காரு. ஏசாயா ஒரு சந்ததிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், வேற சேஃபா வச்சிருக்கார். இந்த வேற குறித்து ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். ஏசாயா 27வது அதிகாரம் 6வது 27:6, யாக்கோபு வேர் பற்றினா என்ன அர்த்தம்னா வேறு இல்லாம இருந்துச்சு, மேல அழிச்சிட்டாரு. ஒரு மீதியான ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு. அந்த ஒரு கூட்டத்துக்கு வேற கீழே போகுது. இஸ்ரவேல் பூ பூத்து காய்த்து உலகத்தை வளநாள் நிரப்பும் காலம் வரும். இன்னைக்கு வந்துருச்சு. அதை நம்ம எல்லாரும் பார்க்கறாங்க. 28:16 இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷமான ஒரு கேரக்டரா பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ஒரு கூட்டத்தார், மெஜாரிட்டி கூட்டத்தார் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணோம். வாதை பெருமல்லாக எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாகி மாறி மருந்து என்கிறீர்களே, நீங்களும் அழிஞ்சு போயிருவீங்க. ஆனா ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சை பார்த்ததும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளை கல்லா இருக்கு, விசுவாசிக்கிற பதம். என்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சோ நீங்க ஏன்னா நீங்க அந்த மூளை கல்ல சார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த கல் உங்களை எந்த வகையிலுமே அழிக்காது. சரி, ஒரே ஒரு ஜபத்தை மட்டும் பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். ஜபம். தானியேல் 9வது அதிகாரம் 19வது வசனம் 9:19, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும். மன்னிப்புங்கிற ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிச்சு கேட்கணும். அப்பதான் அந்த அடி வேற போகாம இருக்கும், மீதியான ஒரு கூட்டத்தால் இருக்க முடியும். கவனியும் என் தேவனே, உம்முடைய நிமித்தம் அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பாவத்தை மன்னிக்க கேட்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கம் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. அந்த இருதயத்தோடு ஒரு திருசபைகள் ஐயா, வேதத்தின் ஆழத்தை எங்களுக்கு போதிக்கிற தூய ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.